உங்க பாட்டி ரொம்ப சரியா சொல்றாங்க. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கும். என்ன? அட, அந்த ஆள் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான பொலிட்டிஷியன். ரன்பீர், நீ அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா அவ என்ன சொல்லிட்டு போனானா அது 2 நிமிஷத்துல நடக்கும். பெரிய பொலிட்டிஷியன் தான், பவர்ஃபுல் தான். அதுக்கு ரன்பீர் கல்யாணம் பண்ணிக்கணும். அது எப்படி முடியும்? நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அட, நீ எங்களை விட உன்னை பத்தி யோசி. அவன் பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலனா இன்னொரு கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவான். இந்த பொலிட்டிஷியன் இருக்காங்களே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சட்டத்தை எப்படி உடைக்கணும், ஏமாத்தணும்னு எல்லாமே தெரியும். இந்த தடவை என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நான் சொல்லிட்டேன், என்னால காப்பாற்ற முடியாது. அதுக்கு தான் சொல்றேன். ஜனங்க கோபத்துல கையோ ஓங்குவாங்க, அதை நான் பாத்திருக்கேன். ஆனா இவன் சும்மாவே கன் எடுக்கிறான். இங்க பாருப்பா, இந்த பொலிட்டிஷியனை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே மேலிடத்துல இருந்து போன் வந்துரும். இங்க பாருங்க, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ரன்பீர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லப்பா, அது முடியாது. இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஏதாவது யோசிடா. இங்க பாருங்க பெரியம்மா, இவன் இந்த மாயா வலையில மாட்டிக்கிட்டு இருக்கான்ல, இவனை நான் அதுல இருந்து வெளியில எடுக்கிறேன். அந்த பொலிட்டிஷியன் தன்னோட பவரை யூஸ் பண்ணி கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கான்ல, அதை விட பெரிய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ப்ளீஸ் டோன்ட் வரி, ரிலாக்ஸ். பிராச்சி, இந்த கலாட்டால நான் ஃபைல் எடுக்க மறந்துட்டேன். சார் இந்தாங்க. தேங்க்ஸ் இந்த ராத்திரியில இந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. இந்த ஃபைல் என் பிசினஸ் மீட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். ஏய், எதுக்கு நர்வஸ் ஆகாத, கல்யாணம் எல்லாம் எதுவும் நடக்காது. ஆல்ரைட்? உன்னால பிராச்சியை டிராப் பண்ண முடியுமா? யா, ஆஃப் கோர்ஸ். குட். குட் நைட் சார். குட் நைட். நாம ஒண்ணு யோசிச்சா ஏதோ ஒண்ணு நடக்குது. இப்போன்னு பார்த்து என் மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. வாட் டு டு? குட் நைட். அப்புறம் ஏய், என்னாச்சு? ஏய், ரன்பீருக்கு எதுவும் ஆகாது. டோன்ட் வரி, நத்திங் வில் ஹேப்பன். அவன் மாயாவை விரும்பல, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. நீ இதை நம்புறியா? அவன் அவளெல்லாம் விரும்ப மாட்டான். ஆமா, எப்படி லவ் பண்ணுவான்? எப்படி லவ் பண்ணுவான்? லவ் என்ன சாதாரண விஷயமா? சில் அப், கோ டு ஸ்லீப். ஓகே ஓகே, குட் நைட். குட் நைட். பை. குட் நைட். வீடு வந்துருச்சு. ரன்பீர், ஐம் சாரி. என்னால உனக்காக எதுவும் பண்ண முடியல. I failed you. அட இல்ல, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் பிரச்சி. நான் சந்தோஷமா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாயாவும் விக்டம் ஆக்ட் பண்றா. ஐம் ஷூர் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா ப்ரெஷர் பண்றதுனால எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றா. ஐ ரியலி மாயாவோட அவங்க அப்பா கிட்ட மாயா என்ன வெறுக்கிறான்ற விஷயத்த சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். அவரோட பொண்ணு ஹேட்ஸ் மீ. பட் யூ நோ வாட், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு பொண்ணு வெறுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி விஷ் அவ என்ன ஹேட் பண்றான்ற விஷயத்த அவங்க வீட்ல அவ சொல்லணும். அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்றத சொல்லணும். நான் உனக்கு துணையா இருக்கேன். கடல்ல அடிக்கிற புயல நான் உன் கூட இருக்கேன்னு எல்லாரும் வாக்கு கொடுக்கலாம். நான் உனக்கு அந்த படகாவே துணையா இருப்பேன். உன்னை நான் விட மாட்டேன். இல்லை என்றால் எனக்கென யாரும் இல்லையே, ஏன் இதை செய்தால் ஐ ப்ராமிஸ். துணை என யாருமே இல்லையே. தேங்க்யூ. நீ ஜாக்கிரதையா இரு. உனக்கென உருகினேன், உயிரில் கரைகிறேன், அனலென எரிகிறேன், அலையாய் உடைகிறேன். உனக்கென வருகிறேன், உடலாய் இணைகிறேன், எப்படி நீங்குவேன் என்னிடம் வா. கனவினில் வருகிறாய், கண்டதும் மறைகிறாய், கண்களில் வாழ்கிறாய், கண்ணீரில் மிதக்கிறேன். எதற்கெனை மறுக்கிறாய், இதயம் வலிக்குதே, எப்படி தாங்குவேன் என்னிடம் வா. எந்த பொண்ணு என்னோட வாழ்க்கையில எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான்னு தெரியல.
அவளால் என்னோட மனசில் இருக்கிறத பிராச்சி கிட்ட சொல்லக்கூட முடியல. நான் பிராச்சியை எவ்வளோ விரும்புகிறன்ற விஷயத்த சொல்லக்கூட முடியல. ஐ ஸ்வர், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு என்னைக்கு தெரியுதோ அவளுக்கு அந்த நாள் அன்னைக்கு ரொம்ப மோசமான நாளாக இருக்கும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லுவேன். என்ன உளறிட்டு இருக்க? உங்க வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர்னால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. இவன் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? பேசாம அப்பா கிட்ட சொல்லிடுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு. அந்த முட்டாள்தனத்தை மட்டும் நீ பண்ணிராத. அவர் உன்னை வெட்டியே போட்டுடுவாரு. உங்க அப்பாக்கு அவரோட இமேஜ் எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. ஒருத்திக்காக தான் அவர் இந்த சம்மந்தத்தையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. உனக்கும் ரன்பீருக்கும் ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்துவேன்னு எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இப்ப திடீர்னு ஒன்னால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு நீ நினைக்கிறியா? வீட்டோட பிரச்சனைனால அவரோட பொலிட்டிக்கல் கேரியர்ல எந்த ஒரு கரையும் எப்பவும் ஏற்பட்ட கூடாது. இது அவர் கண்டிப்பா தாங்கிக்கவும் மாட்டாரு. ரொம்ப யோசிச்சு தான் அவர் இந்த முடிவையே எடுத்திருக்காரு. அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரணும். நீ விருப்பப்பட்டாலும் சரி விரும்பலனாலும் சரி. உனக்கு புரிஞ்சுதா? உன் அத்தைக்கு என்னாச்சுன்னு உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல, அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. உங்க அப்பாக்கு அவங்கன்னா ரொம்ப உயிர். அப்புறம் அவங்க இல்லாம அவரு சாப்பிட்டது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்கள பத்தி இந்த வீட்ல யாரும் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரிய கூட இல்ல. அவங்களோட அடையாளம் பேரு எல்லாமே இந்த வீட்ல இருந்து மறைஞ்சே போச்சு. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன், இந்த ஏடா கூடமான யோசனைய உன் மூளையில இருந்து தூக்கி எறி. அப்புறம் ஒருவேளை முடிஞ்சா ரன்பீர் கிட்ட போய் சொல்லு, இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரத்துல நடக்குதோ அவ்வளவுக்கு நல்லது. ஒருவேளை இந்த கல்யாணத்தை யாராவது தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் உன் அப்பா அவங்கள சும்மாவே விட மாட்டாரு. நீ எதுக்காக என்ன லைப்ரரிக்கு கூட்டிட்டு அந்த வந்த? ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ராத்திரி ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், ஐ அம் நாட் கிடிங். என் லைஃப்ல பெஸ்ட் ராத்திரி அதுதான் இருந்தது உன் கூட. நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஈஸியான வேர்ட்ல சொல்லட்டுமா மாயா? ஓகே, சோ இப்போ ஈஸியான வேர்ட்ஸ்ல நான் சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் பிகம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் கெட்டிங் மேரிட் டு யூ. தேங்க் யூ. ரன்பீர், என்ன பண்ற? இதெல்லாம் நான் பண்ண சொல்லவே இல்லையே. இப்போதான் நமக்குள்ள எல்லாம் சரியா போயிடுச்சுல. ஐ திங்க் நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் இருக்கவே கூடாது, ரைட்? ஸோ நான் என்னோட லைஃப்ல என்னை பத்தின எல்லா சீக்ரெட்ஸும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கு நான் ஆனஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? அந்த ஃபெஸ்டிவல் ராத்திரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அங்க அந்த இடத்துல நான் ஒரு பொண்ணை பொறாமப்பட வைக்கணும்னு நினைச்சேன்ல. அந்த பொண்ணை கூட நீ விரும்புறேன்னு சொன்ன. ஆமா, நான் நீ அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்த இல்லையா? அவளை பத்தி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஓகே? அந்த அந்த பொண்ணு இருக்கால, யார நான் லவ் பண்றேன்னா அவ பிராச்சி. நீ மாயாவை முட்டாளாக்குறேன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற யாராவது பேர் சொல்லிருக்கலாம்ல. ஏன் பேர் எதுக்கு சொன்ன? சரி, அதெல்லாம் விடு. அவளை பத்தி எதுக்கு நம்ம பேசணும்? நம்மளை பத்தி நம்ம பேசலாம். இங்க பாரு, இது வரைக்கும் நடந்தது எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். நாம விஷயத்த பேசுவோம். பட் ஐ எம் ரியலி சாரி, நமக்கு நடுவுல இப்போ நடந்துகிட்டு இருக்கே, நமக்குள்ள ஒரு சம்பந்தம் பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம வீட்ல, அதுக்கு நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஐ ரியலி லைக் யூ. ஐ லைக் யூ சோ மச். அதாவது லுக் அட் யூ, யூ ஆர் சோ நைஸ். ஐ லவ் யுவர் அது வந்து 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 யுவர் ஹெட். எவ்வளவு அழகான தலைமுடி, எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு. வாவ், இந்த கூந்தல்ல மீனே பிடிக்கலாம் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் விட்டு தள்ள, நமக்குள்ள என்னெல்லாம் நடக்குதோ இது எல்லாமே மேல இருக்கிறவன் எழுதுனது. நம்ம ஜோடி, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நம்ம விதி எல்லாமே மேல இருக்கிறவன் எழுதி வச்சு அனுப்பியிருக்கான். இப்போ அதை சரியா மாத்தி அமைச்சுக்கலாம், ரைட்? என்ன இருந்தாலும் என் மேல நீ மாலிஸ்டேஷன் கேஸ் போட்டிருக்க. என்ன நடந்தாலும் சரி, எதுக்காக போடணும்? அதுக்கு அவசியம் இல்லையே. நாம எப்படி இருந்தாலும் சேர்ந்துருப்போம். ஆனா நடந்தது நடந்துருச்சு. That doesn't matter. இங்க இருக்கவங்களுக்கு என்ன தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, உன்னை விரும்பிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியணும். நீ என் மேல மாலிஸ்டேஷன் கேஸ் போட்டதுனால அதை நான் சரி பண்ணுன்றதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு யாரும் நினைக்க கூடாது, ரைட்? ஏன்னா நான் உன்னை விரும்புறேன். ஏன் இப்படி பண்ண? எதுக்காக என் மேல மாலிஸ்டேஷன் கேஸ் போட்ட? என்ன அவசியம் இருந்தது? சரி, நீ எனக்கு சொல்ல வேண்டாம், மத்தவங்களுக்காக சொல்லு. நம்மளை பத்தி மத்தவங்க தப்பா பேசுவாங்கல்ல. இது நடந்ததுனாலதான் நம்ம ஒன்னா சேர்ந்தோம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படி இல்ல, ரைட்? நான் அது
ஒரு பொண்ணு. சாரி, யூ கேரி ஆன். போகட்டும் விடு. Let it be. நான் டாட்க்கு ஃபோன் பண்ணனும். அட. அச்சச்சோ, நான் போனை வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். இதோ என்னோட phone use வந்துறேன். பண்ணிக்கோ. மாயா என்னோட போன் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம்ல. ஓ, நான் வந்து பேசுறேன். ஏ மாயா, கம் ஆன் யார், கம் ஆன். ஐ வாஸ் ஜஸ்ட் க்ளோஸ். எவ்வளவு கிட்ட இருந்தேன். இந்த நேரம் பார்த்து தான் அவங்க ரெண்டு பேரும் இங்க ரொமான்ஸ் பண்ண வரணுமா? என்னாச்சு? நான் நினைக்கிறேன் டோர் ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? ஆ, அது எப்படி ஜாம் ஆகும்? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கதவு திறங்க. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ ரன்பீர், வெளியில யாரும் இல்ல. ஐயோ மறந்துட்டியா? இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க. இப்போ என்ன பண்றது? நான் சஹானாக்கு ஃபோன் பண்றேன். பண்ணு பண்ணு சஹானா பண்ணு. வருவா. என்னாச்சு? என்னாச்சு? பேட்டரி டெட். கம் ஆன் பிராச்சி, எப்படி பேட்டரி டெட் ஆகும்? சரி நீ பண்ணுவோம், போன்ல இருந்து நான் பண்றேன். என்னாச்சு? என்னோட போனை கார்லயே வச்சிட்டேன். ஐம் சாரி. வண்டியில வச்சிட்டு வருவாங்களா? ஐம் சாரி. இப்ப எப்படி வெளியில போறது? வெளியே போகணும் தான், ஆனா 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வெளியே போகலன்னு வச்சுக்க காலேஜே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் காலேஜ் மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு பிரச்சனை, நம்ம இங்க தான் இருந்தாகணும். 10 நிமிஷத்துல எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்களா? அதுக்கப்புறம் நம்ம ராத்திரி முழுக்க நம்ம இங்கேயா இருப்போம்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் கெட்டிங் மேரிட் டு யூ. மை காட், இட்ஸ் யூ. நான் நினைச்சேன். என்ன நினைச்ச? ஒன்னும் இல்ல. உன்னோட போன் ஏன் உன்கிட்ட இல்ல? அது ஆக்சுவலா நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு தெரியும்ல மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. திஸ் மிஸ்டேக் கான் பி ரிப்பீட்டட். ஏன்னா அது ஒண்ணு மூலமா தான் நான் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு எனக்கு தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் பண்ணாத. அப்புறம் நேத்து ராத்திரி உனக்கு போன் பண்றப்ப நீ போனை எங்க வச்சிருந்த? ராத்திரி நான் உன்னோட காலை பார்க்கவே இல்ல. நாள் முழுக்க காலை பார்க்கவே இல்லையா? பார்த்துட்டு என்ன பண்ண? கால் பண்ணியா? ஐயோ உனக்கு புரியாதா? நான் போன் எடுக்கலன்னா என்ன? நான் ப்ராப்ளம்ல இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நீ அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்க, ஆனா இங்க என்னோட நிம்மதியே போச்சு தெரியுமா? என்னோட லைஃபே மொத்தமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆயிடுச்சு. ஐ நோ, நடக்கிறது எல்லாமே ரொம்ப அவசரத்துல நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சரியா? எதுவும் கண்ட்ரோல்ல இல்ல, யாராலையுமே முடியாது. நீயும் நானும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனா பாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இங்க பாரு, நீ தான் உங்க அப்பா கிட்ட பேசணும். நான் சொல்றது புரியுதா? அண்ட் ப்ளீஸ் பயப்படாத. உங்க அப்பாவுக்கு உன் மேல பாசம் ஜாஸ்தி. நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, எனக்கு ரன்பீரை பிடிக்கல, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு, நான் அவனை விரும்பலன்னு சொல்லு. அண்ட் ஆஸ் அ ஃபாதர் அவர் நிச்சயமா அதை புரிஞ்சுக்குவாரு. நீ உங்க அப்பா கிட்ட பேசினா கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்குவாருன்னு தோணுது. எந்த பொண்ணுக்கும் தனக்கு பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்க மாட்டாங்க. It will be all fine. என்னால சொல்ல முடியாது. என்னால ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். What? உன்னோட ஒவ்வொரு தப்புக்கும் நான் வார்னிங் கொடுத்திருக்கேன். இந்த தப்புக்கு நான் எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன்னா அது உனக்கே நல்லாவே தெரியும். ஒருவேளை அடுத்த தடவை ஏதாவது இந்த மாதிரி சொன்ன, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் நல்லதுக்கு சொல்ற, இப்பவே நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? சொல்லு. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்டயே சொல்லுவ? ரன்பீர் இஸ் த லவ் ஆஃப் மை லைஃப். நான் ரன்பீரை லவ் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்காக தான் நான் உன்னை ஹையர் பண்ணேன். அப்புறம் நான் எந்த அளவுக்கு உனக்கு பணம் கொடுத்தனோ அந்த அளவுக்கு தான் நீ வாயை திறக்கணும். அதுக்கு மேல உனக்கு பெர்மிஷனும் கிடையாது. அதுக்கு மேல பேசுறதுக்கு உனக்கு லிமிட்டும் கிடையாது. சோ ஸ்டே இன் யோர் லிமிட்ஸ். ஐ திங்க் நீ சரியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லனா உனக்கு நான் சரியா புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன். யூ பிக் மவுத் வித் ஷார்ட் பே. அப்புறம் நீ என்ன எனக்கு பணம் கொடுக்கறது? பணமே இப்ப என்ன தேடி வந்துட்டு இருக்கு, அதுவும் நிறைய பணம். யூ நோ வாட்? ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு பணம், பேரு, ஸ்டேட்டஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்காக என் அப்பா கிட்ட பணம் இல்லன்னு நினைக்காத. பவர் இருக்கும்போது பணம் இருக்கதானே செய்யும். ஆனா என்னன்னா அந்த பணத்தை நாங்க யோசிச்சு நிதானமா தான் செலவு செய்யணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது.
அதாவது இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு. அப்புறம் நான் ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பணம் எல்லாமே ஒயிட் ஆயிடும். அப்புறம் அந்த பணம் மொத்தமும் எனக்கு சொந்தம். இப்போ உனக்கு புரிஞ்சுதா நான் ரன்பீரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு? நீ ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, புரிஞ்சுதா? நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், ஓகே? அதை யாரும் தடுக்கவும் முடியாது. நான் தடுப்பேன். எப்படி? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்றத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சல, இதுக்கு நான் தான் பிளேயர் அண்ட் நான் தான் ஜட்ஜ். I'll go to your dad. நீ என்ன பண்ணன்ற உண்மை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் ரன்பீர் மேல தேவையில்லாத பொய்யான கேஸ போட்டேன்னு சொல்லுவேன். I'll tell him. ஐயோ, அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். நீ ஒன்னும் பைத்தியம் ஆயிடலையே. நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? நீ அப்பா கிட்ட போய் சொன்னா அவர் உன் பேச்சை கேட்பாரா இல்ல ஏன் பேச்சை கேட்பாரா? நான் சொல்றதுதான். Because I have a proof. உனக்கு எதிரான ப்ரூஃப் ஏன் கிட்ட இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, பிராச்சி உன்கிட்ட கன்ஃபியூஸ் வாங்கினாலே இதெல்லாம் பணத்துக்காக தான் செய்யறேன்னு நீயே ஒத்துக்கிட்டிய ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் அந்த ப்ரூஃபை டெலீட் பண்ணேன்னு மட்டும் நீ நினைக்காத. நான் அந்த ப்ரூஃபை என் போனுக்கு கூட ஷிஃப்ட் பண்ணிட்டேன். So I have that proof. நீ இதெல்லாம் பணத்துக்காக தான் பண்ணேன்றது நல்லாவே தெரியும். Be that. உன்கிட்ட உண்மையிலேயே மூளை இல்லையா இல்ல நீ பிரிட்டன் பண்ண நினைக்கிறியா? என்ன மாட்டி விட்டு நீ தப்பிச்சிருவியா? இங்க பாரு மாயா, அந்த பிராச்சி கிட்ட இருந்து என்னோட ரன்பீரை எப்படியாவது எடுத்துக்கிறேன். You know I have lot of time. இப்போ என்னோட பிரியாரிட்டில என்னன்னு தெரியுமா? ரன்பீர் கிட்ட இருந்து உன்னை விளக்கணும். மாயான்ற ஒரு மாய வேலையை அவங்க கிட்ட நெருங்க விடக்கூடாது. So wait for that. I think நீ இன்னும் புரிஞ்சுக்கல போல இருக்கு. அப்புறம் வீட்டு ஆளுங்களுக்கு என்ன சொல்லுவ? நீ என்ன ஹையர் பண்ணுன்னு சொல்லுவியா? உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அப்புறம் உன்னை பத்தி என்கிட்டயும் ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னா அப்புறம் நீ அப்பா கிட்ட போறனா அப்புறம் என்னாலயும் உன் அப்பா கிட்ட போக முடியும். நீ எனக்கு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்ட் பண்ணல, அந்த டைமண்ட் நெக்லஸ் உன் அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டினேன்னு வச்சுக்க, உன்னோட அப்பா பாவம் என்ன நினைப்பாரு? அதாவது நாம நம்ம பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணோம் ஆனா அதை இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டாலே நினைக்க மாட்டாரு? So sad. நீ என்ன எக்ஸ்போஸ் பண்றியா? I will also expose you. அப்புறம் என்னோட டாட் அவரோட ரெப்யூட்டேஷனுக்காக என்ன வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு பாரு. ஆனா உன்னோட டாட் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. அப்புறம் என்னோட அப்பாவை சமாதானப்படுத்த எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என் அம்மா எமோஷனலா ஆக்ட் பண்ணி என் அப்பாவை எப்படியாவது சமாளிச்சிருவாங்க. ஆனா உன்னோட நிலைமை, உன்னோட டாட், உன்னோட ஹவுஸ், உன்னோட லவ் எல்லாருமே நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் இந்த காலேஜ்ல உனக்கு எவ்வளவு அவமானமாகும். அப்புறம் உனக்கு என்ன ஆகும்? கடவுள் பேச வாய கொடுத்திருக்காருதான், ஆனா அதோட சேர்த்து மூளையும் கொடுத்திருக்காரு. கல்யாணத்துக்கு நிச்சயம் வரணும் வித் யுவர் ஹோல் ஃபேமிலி. பாய். கல்யாணத்தை அன்னைக்கு சொல்லட்டுமா? ஹாய் பிராச்சி, ஐ லவ் யூ. இங்க நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு பதிலா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன செருப்பாலே அடிப்பா. இந்த மாதிரி கேவலமா யார் ப்ரோபோஸ் பண்ணுவா? அட, நேரா போய் அவகிட்ட சொல்லிடு நான் உன்னை லவ் பண்றேன்னு. காதல் உலகத்துல காதல்ங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத விஷயம். அந்த ப்ரொபோசல் நல்லதோ தப்போ எதுவா இருந்தாலும் ஓகே. என்ன ஆச்சு? வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? போதும் போதும், ரொம்ப ஆக்ட் பண்ணாத. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ யாரையோ ப்ரொபோஸ் பண்ண போறல? இல்ல இல்ல இல்ல, நான் போய் யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ணுவேனாமா? சும்மா நான் எதுக்கோ வளர்னேன். ரொம்ப யோசிக்காத, ரொம்ப நர்வஸ் ஆகாத. அப்ப ஓகேன்னு தான் சொல்லுவா. ஒரு விஷயம் சொல்லு, அது அந்த பொண்ணு தானே? நீ கூட என்கிட்ட கேட்டியே மம்மி நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு. டெல் மீ. அடடா என்னோட தங்கமே, வெக்கத்துல உன் முகமே சவந்து போச்சு. என்னம்மா நீங்க ஏதோ பேசிட்டு போறீங்க? ஐயோ அம்மா சும்மா இருங்களேன். நீ உன் மனசு கிட்ட சும்மா இருன்னு சொல்லு. முடியாதுல்ல? அப்புறம் என்கிட்ட ஏன் சொல்ற? அடடா எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது எக்ஸ்போஸ் பண்ண விட இத எக்ஸ்பிரஷன் சொல்லவே கூடாது. என்னமா பேசுறீங்க நீங்க? நீங்களே வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றீங்க. சரி சரி ஓகே. நீ நர்வஸ் ஆகாத, நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன் ஓகே? ஏய் இந்த பாலை குடிடா. அது சரி, நீ ஆரியனோட ரூம்ல என்ன பண்ற? நான் உன்னை வீடு பூரா தேடினேன் தெரியுமா? நான் அவனதான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி சரி குடி. தேங்க்ஸ். ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும்.
யார் அந்த பொண்ணு? அவதான் சின்ன சின்னதா ட்ரெஸ் போடுறவ. தப்பான பதில். அது யாருன்னு உங்களுக்கே தெரியாது. சும்மா போய் சொல்லாதீங்க. சரி சரி விடு. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணோட பேரு கூட எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட எல்லா விஷயம் கூட எனக்கு தெரியும். சரி சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? சீரியஸ்லி இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் ரன்பீரை காப்பாத்துவேன். ட்ரஸ்ட் மீ. ஆஹா, அத நீ சொல்லிதான் நான் கேட்பேன். சரி ஓகே, நான் இன்ட்டு கொடுக்கறேன். அந்த பொண்ணு யாருன்னா நீ லவ் பண்ற பொண்ணு. அவளும் உன்னை லவ் பண்றா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. இந்த பொண்ணு உன்னை மாயா கேஸ்ல இருந்து காப்பாத்துவா. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. இன்ஃபேக்ட் அவ உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் சொல்றேன், இந்த மாயாவுடைய ப்ராப்ளத்துல இருந்து சீக்கிரமா வெளியில வா. அப்பதான் அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட பேச முடியும் உங்க 2 பேரை பத்தி. சரியா? சரி சரி, இப்போ வெக்கப்படாத. இப்ப நான் கிளம்புறேன், நீ தனியா இருந்து வெக்கப்படு. இந்த பாலை குடிச்சு முடி. என்ன மாப்ள, என்ன எப்படி இருக்கீங்க மாப்ள? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மாப்ள எதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா. மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மிரட்டுறாரு. உன் மூளையை கொஞ்சம் உங்க அப்பாவுக்கும் கொடுப்பா. இந்த கல்யாணத்துல நீ சம்மதம் சொல்லிட்டேன்னு சொல்லு. அவருக்கு புரிய வைங்க மாப்பிள. அப்பாவுக்கு உண்மையாவே புள்ள மேல பாசம் இருந்தா பையனுடைய சந்தோஷத்துக்கு தடையா இருக்க மாட்டார்ல. ஒரு மினிஸ்டர் கிட்ட இருந்து என் பிஏக்கு ஒரு கால் வந்துச்சு. அவர் சொன்னாரு, சௌபா கிட்ட சொல்லி வை, கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த கூடாது அப்படி இப்படின்னு. கல்யாணத்துல எப்படி கட்டாயப்படுத்துவாங்க சொல்லுங்க? கல்யாணங்கிறது ஒரு 2 இதயம் சம்பந்தப்பட்டது, 2 மனசு சேர வேண்டியது. இந்த சௌபே ஏதாவது செஞ்சானா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு விட்டுடவே மாட்டான். ஆமா, அந்த பேர் யாருதுப்பா? நம்ம பார்ட்டில கூட அவங்களுக்கு சீட்டு கொடுத்துமே. விஷ்ணு. விஷ்ணு. அப்புறம் அந்த விஷ்ணுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? விஷ்ணுவோட அப்பா மேல கவர்மெண்ட் சம்பந்தமா கேஸ் ஆச்சு. எந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சாரோ அந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு வருஷம் அவார்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் மூலியமா கேஸ் வந்ததுனால விஷ்ணுவோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. கடவுள் அவங்க அம்மாவுக்கு சாந்தி கொடுக்கட்டும். அப்புறம் அவங்க வைஃப் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல, மாடியில இருந்து குதிச்சுட்டாங்க. கடைசியில அவங்க தலையில அடிபட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப விஷ்ணுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப அந்த விஷ்ணு எங்க இருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில பார்த்தா சூசைட் பண்ணிட்டான்னு தெரிய வந்துச்சு. ஆனா ஜனங்க சொல்றாங்க அவனை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு. அட சும்மா கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, நிரூபிங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இன்னொருத்தவங்க மேல பழி போறது ரொம்ப தப்பு. சரிதானே? நிச்சயமா. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஷ்ணுவோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டது வேற எந்த குடும்பத்துக்கு வேணாலும் நடக்கலாம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நிறைய வேலை வேற பாக்கி இருக்கு. கொஞ்சம் புல்லட்ஸ் வேற வாங்கணும். புல்லட்ஸா? அது எதுக்கு? கல்யாணத்துல ஏர் ஃபயர் பண்ணதான். நீங்க ஃபன் கூட பண்ணுவீங்களா? நல்ல காமெடி, நல்ல காமெடி. அட நமக்கு எதிரி இருந்தா தானே நம்ம அவங்கள ஷூட் பண்ண முடியும். சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். நன்றி. வாங்க வாங்க வாங்க. அட கண்ணு, நீயா? நீ மாயாவோட ஃப்ரெண்டு தானமா? கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். சரி, அப்புறம் நீ உன்னோட அட்ரஸ கொஞ்சம் எனக்கு அனுப்பி வை. நான் இன்விடேஷன் கார்டை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் தனியால வந்துடாத, உன்னோட ஃபேமிலியையும் நீ கூட கூட்டிட்டு வா. இதுக்கு காரணம் நீதான் பிராச்சி. எஸ், இது எல்லாமே இவ்வளவு தான் நடந்துச்சு. நீ தானே ரன்பீரை கன்வின்ஸ் பண்ண, மாயா கிட்ட போய் கன்ஃபெஷன் வாங்க சொன்ன. எதுக்காக இந்த ஸ்டூபிட் பிளான பண்ண? இப்போ உன்னோட ஸ்டூபிட் பிளான் இப்போ உனக்கே திரும்பிடுச்சு பாத்தியா? ஏன் மேடம், நீ பெரிய மகான் ஆகணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? மகானா இருக்கணும்னா நீ உன் வீட்டுல போய் இருக்க வேண்டியது தானே? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ ரன்பீரை விட்டு ஒதுங்கி இருன்னு. ஒதுங்கி இருன்னா ஏன் போக மாட்டேங்கிற? உன்னோட ஸ்டூபிட் பிளான உன்கிட்டயே வச்சுக்கோ. உன்னால ரன்பீர் ஏற்கனவே இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். அவனோட லைஃப் நீ இன்னும் ஸ்பாயில் பண்ணிடாத. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? சோ நவ் தயவு செஞ்சு எங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நவ். பிராச்சி, இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏன் இப்படி எல்லாம் யோசிச்ச? பல்லவி ப்ளீஸ் ப்ளீஸ், ஃபார் காட் சேக், அவ மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, புரிஞ்சுக்கோ பல்லவி.
ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்கு அவ மட்டும் தான் காரணம்னு சொல்லாது, அது சரியில்லை. கமான்யா, ரியா இஸ் அப்சல்யூட்லி ரைட். அவ சரியா தான் சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் பிராச்சி தான். பிராச்சி இந்த கிரேட் ஐடியாவை கொடுக்காம இருந்திருந்தா ரன்பீர் அங்க போய் கன்ஃபெஷன் கொடுக்காம இருந்திருப்பான். இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்திருக்காது. உன் ஒருத்தியால தான் ரன்பீர் அங்க போனா இப்போ எல்லா பிரச்சனையிலும் மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, தெரிஞ்சு செஞ்சோ தெரியாம செஞ்சோ எதுவா இருக்கட்டும், இது நடந்ததுக்கெல்லாம் காரணம் பிராச்சி தான். அவளை இப்படி திட்டி தீக்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா? எக்ஸாக்ட்லி. பாட்டி சொல்றது சரிதாம்மா. மாம், இட்ஸ் நாட் ஹர் ஃபால்ட். அவ மேல எந்த தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த பிளானை பண்ண சொன்னது நான் தான். இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது நான் தான். மாயாவை கன்ஃபர்ஸ் பண்ண சொல்றதுக்காக நான் பண்ணேன். அவகிட்ட நான் ஹெல்ப் தான் கேட்டேன், அதையும் அவ பண்ணிட்டா. அவ்வளவுதான். தட்ஸ் இட். இட்ஸ் நாட் ஹர் ஃபால்ட். இவளோட சப்போர்ட் உனக்கு எதுக்கு? இவளோட ஐடியாஸ், இவளோட சப்போர்ட் உனக்கு எதுக்காக? எப்படியா இருந்தாலும் ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆக போகுது. ஒருவேளை அவளோட இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? நான் உன்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டா நீ முடியாதுன்னு சொல்லிருப்பியா? எந்த ஒரு விஷயமே நடக்காத போது அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? கமான்யா. ஓகே, enough, that's enough. இனிமே இந்த டாபிக்க பத்தி நான் எதுவுமே கேட்க விரும்பல. ஓகே பிராச்சி, ப்ளீஸ் நீ ஆபீஸ் கிளம்பு. ரன்பீர் நீயும் போ, 2 பேரும் கிளம்புங்க. போங்க. Come, let's go. என்ன இது? இந்த ஃபைல தானே நீ கேட்ட? எனக்கும் அது தெரியுது. நான் உன்னை கொண்டு வர சொன்னா இல்ல அந்த பொண்ணை கொண்டு வர சொன்னா? ரன்பீர், அதனால என்ன? உனக்கு தேவை ஃபைல், அது நான் கொடுத்த என்ன, அவ கொடுத்த என்ன? நீ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ற? நிறைய வேலை இருக்கு ரன்பீர். பிராச்சி, பிராச்சி நீ என்ன இக்னோர் பண்றியா? இல்ல ரன்பீர், ஐ அம் ஜஸ்ட் பிஸி. நீ பிஸியா இல்ல? நீ என்ன பாரு. ஒரு நிமிஷம். என்னாச்சு? யாராவது என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல நான் ஏதாவது சொன்னனா? ஏதாவது உன்னோட மனசை ஹர்ட் பண்ணிருக்கா? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? இது வரைக்கும் என்னோட லைஃப்ல இருந்த ப்ராப்ளம்லாம் உன்னோட ப்ராப்ளம். இன்னைக்கே என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிற. இங்க பாரு பிரச்சி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத. எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, நீ என்ன அவாய்ட் பண்ற, என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற. ஏதாவது இருந்தா நேருக்கு நேர் சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதே. எனக்கே இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியும். எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ இப்ப என்கிட்ட சொல்றல பிஸியா இருக்குன்னு. இதெல்லாம் சுத்தமா பொய்யுன்னு. ஆமா, சாக்குதான். நீ சொல்றது உண்மைதான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட இருந்து விலகே இரு. உன்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா பிரச்சி? ஒருத்தர் இல்ல ரன்பீர், எல்லாரும் சொல்றாங்க. ரியா சொல்லும் போது நீயும் கூட இருந்தல்ல. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொன்னால. அவ சொன்னது சரிதான். இதுக்கு எல்லாம் காரணம் நான் தான். என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. ரியா சொன்னது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டியா? பிரச்சி, ரியா சொன்னதுல எந்த உண்மையும் கிடையாது. உண்மை இருக்கு ரன்பீர், உண்மை இருக்கு. உண்மை என்னன்னா, அன்னைக்கு நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா நீ இந்த பிரச்சனையில மாட்டிருக்கவே மாட்ட. மாயா குடும்பத்துல மாட்டிருக்க மாட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ப்ளீஸ், உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத ப்ளீஸ். என்னோட லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஒருவேளை நான் மாயா கிட்ட இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கவே ஆயிருக்காது. மாயாவை நான் லவ் பண்ற மாதிரி அவகிட்ட பேசி நடிச்சேன்ல, அது என்னோட தப்பு, அது என்னோட பேட் லக். அதனாலதான் இவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியல. பட் யூ நோ வாட் பிரச்சி, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் ரொம்ப நல்ல விஷயம். அது நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல. உன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சிருக்கா. எஸ், என்னோட லைஃப்ல ரொம்ப நிறைய தப்பான விஷயங்கள் தான் நடக்குது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீ என் கூட இருக்க. தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. நீ என் கூட இருந்தினா தைரியம் எனக்கு கிடைக்குது. பிரச்சி, நீ எனக்கு நிறைய பண்ணிருக்க. நீ எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்க. உன்னால மட்டும்தான் நான் இன்னைக்கு முன்னாடி தைரியமா நின்னுட்டு இருக்கேன். என்னால ஃபேஸ் பண்ண முடியுது. நீயும் என் கூட இல்லாம போயிட்டீனா நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். நீ என் கூடவே தான் இருக்கணும். நீ என் கிட்ட இருக்கணும். நீ என்னை விட்டு போயிட்டீனா நான் தனியா ஆயிடுவேன். யாராவது வாழ்றதுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிடுவாங்களா? அது கொல்றதுக்கு சமம். என்னாலலாம் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. நான் சேடா இருக்கிறத விட ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஐ நோ நீ எனக்கு சொல்லியிருக்க என்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு. இருந்தாலும் மனசு கேட்கல. மறுபடியும் நீ ரியா சொன்னதையும் மம்மி சொன்னதையும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? வேற என்ன ரீசன்? உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒருவேளை உனக்கு மாயா கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ என்கிட்ட பேசுறத விட்டுடுவியா? என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவியா? ஐயோ மேட், நிச்சயமா இல்ல. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நீ என்னோட லைஃப்ல. ஆனா என்ன பார்க்க மாயா உன்னை விட மாட்டா. பாக்குறது என்ன, உன்னை என் கூட பேச கூட விட மாட்டா. நீ என் கூட பேசவும் மாட்டா. அது எப்படி பேச விட மாட்டா? ஒன் செகண்ட், அவளை பத்தி நாம எதுக்கு பேசணும்?
அவ என்னோட லைஃப்குள்ள வரப்போறதும் இல்ல, நீ என் லைஃபை விட்டு போறதும் இல்ல. எது எப்படி நடந்தாலும் சரி, நான் உன்னை பாக்குறதையோ உன்கிட்ட பேசுறதையோ நம்ம நட்பை பிரிக்காம பாத்துப்பேன். ஓகே? ஒருவேளை நீ மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ நான் அவளை நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல, ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா, ஒருவேளை இன்கேஸ் நடந்துருச்சுன்னா, அப்படியே ஒருவேளை கல்யாணம் நடந்தாலும் அப்பவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன் கூட பேசுறதையோ இல்ல நான் உன்னை பாக்குறதையோ என்ன நடந்தாலும் சரி நம்ம நட்பு முறிஞ்சு போற அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன். நிஜமா? ப்ராமிஸ். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, எப்பவும் உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு விரும்புறேன். ஆனா என்னோட விதி அதுக்கான வழியை விடவே மாட்டேங்குது. ஆனா நான் என்னைக்கும் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஒரு வேலை பண்ணுவோமா? அவளை பேசாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மறுநாளே நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மிரட்டுற அந்த குடும்பம் உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா விட்டுருமா என்ன? உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நீ சும்மா இரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா மட்டும் இல்ல, இதுதான் பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவேன். என்ன இந்த ஐடியா இருக்கே, இது எனக்கு ஒரு பிலிம்ல இருந்து கிடைச்ச ஐடியா. நேத்து தான் பார்த்தேன். ஒரு பையன், அதாவது ஹீரோ, ஒரு மோசமான பொண்ணுகிட்ட அவன் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுது. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போது, அதாவது அவனோட முதல் மனைவி, அதாவது கிராமத்துல இருக்கிறவ அவனை தேடி ஆதாரத்தோட அங்க வந்துடுறா. அதாவது போட்டோ, டிரெஸ், தாலி, அது இதுன்னு. அந்த மாதிரி உனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல, அப்போ உன்னோட முதல் மனைவியா, அதாவது போலியான மனைவி அங்க வந்துருவா, அதுவும் ஆதாரங்களோட. அப்ப அவ எல்லார் முன்னாடியும் நீதான் என் புருஷன்னு அவ சொன்னாள்னா மாயாவோட கல்யாணம் நின்னுடும். ஒருவேளை சிரிப்பு வந்தா சிரிச்சிடுங்க, கோபம் வந்துச்சுன்னா கோவப்படுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். What idea? Mind blowing idea. அதாவது இந்த ஐடியா நிச்சயமா ஃபெயில் ஆகவே ஆகாது. நிஜமாவா? ஐடியா நல்லா இருக்கா? நீயும் ஏதாவது சொல்லு. அது ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா ஏதோ குறையுதே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் குறையிற மாதிரி தெரியல. ரொம்ப நல்ல ஐடியா. சரி, எதுக்காக கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே சொல்லிடலாம் இல்லையா? அப்புறம் அந்த வில்லன் அப்ப இருக்கானே, அவனும் சொல்லிடுவான், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள தேவையில்லை, எங்க குடும்பத்துக்கு மானம் தான் முக்கியம்னு. எக்ஸாக்ட்லியா? வெரி குட் ஐடியா சரிதா ஆண்டிமா. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. மாயா கூட என்னைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாது. மூவியும் நல்லா இருக்கு, ஐடியாவும் நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இவனுக்கு வைஃப் எங்க இருந்து கொண்டு வரது? நான் தான் இருக்கேனே, நான் பொண்டாட்டியா மாறிட்டேன். அவங்களுக்கு தெரியாத பொண்ணா இருக்கணும்ல சஹானா? யாருக்கு என்ன தெரிய போகுது? நான் தான் முக்காடு போட்டிருப்பேன்ல, அப்ப நான் தெரிய மாட்டேன்ல. அட, ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் பக்கத்துல தான் இருக்கா, அவளை நடிக்க அப்புறம் என்ஜிஓக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ஜிஓ லேடிஸ் எல்லாம் எப்படி வருவாங்க? அதெல்லாம் நடிக்க வருவாங்க. ஐயோ, அவங்க எல்லாம் வருவாங்க. ஆனா உண்மையாவே என்ஜிஓ சேர்ந்த லேடிஸ் எல்லாம் உங்களோட இந்த போலியான பிளானுக்கு எப்படி ஓகே சொல்வாங்க? இல்ல ஒண்ணு பண்ணுவோம். என்ஜிஓவை சேர்ந்த ஒரிஜினல் லேடியே நம்ம பிடிப்போம். வேற யாராவது போட்டு என்ன பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அடி வாங்கணும். யாராவது என்ன காப்பாத்துறதுக்கு வேணும்னா அவங்க என்ன காப்பாத்திடுவாங்க. அப்புறம் என்ன இருந்தாலும் நான் ஒரு பையன் இல்லையா? எப்படியா இருந்தாலும் எனக்கு எந்த அநியாயமும் நடக்க கூடாது. ரைட்? கரெக்ட், சூப்பர் கரெக்ட். என்னம்மா டயலாக் பேசுற? எந்த மூவில பார்த்த? என்னோட ஓன் மூவி. நீ சொல்றது சரிதான். நாம உண்மையான என்ஜிஓ சேர்ந்த லேடிஸ கான்ஃபிடன்ஸ்க்கு எடுத்துப்போம். பையனும் பொண்ணும் யாரோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. எக்ஸாக்ட்லி, வெரி குட். நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. கிவ் மீ ஹை ஃபை. எஸ், நம்ம இத என்கேஜ்மெண்ட் நடக்கிற அன்னைக்கே பண்ணிடுவோம் இல்ல? டன். மாயா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடு. நீ பைத்தியமாயிட்ட ரன்பீர். நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. நான் முதல்ல கமிட்டட்னு சுத்திட்டு இருந்தேன், ஆனா இப்ப இல்ல. நான் ஒரு ஃப்ரீ மேன்னு சொல்லிடுவேன். மேரிட் மீ. நீ இல்லாம நான் செத்துடுவேன், நான் இல்லாம நீயும் செத்துடுவ. சோ ப்ளீஸ் இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணு. கம் ஆன், கல்யாணம் வேண்டாம்னு சொல்லு. இவ மூஞ்சிய பாக்கும்போதே அப்படியே உடைக்கணும்னு தோணுது. எனக்கு என்னமோ டிவிக்குள்ள நுழைஞ்சு அவளை அடிக்கணும் போல தோணுது. ப்ளீஸ் இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்துங்க. இதையா பாதுகாத்து வச்சிருக்கீங்க? ஏன் மிஸ்டர் யாதவ், என்னாச்சு? இது உடனே இப்பே டெலீட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க கேஸுக்கு அப்படியே அகைன்ஸ்டா மாறிடும். இத வச்சுக்கிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா நிச்சயமா தோத்து போயிடுவோம். ஆனா டெலீட் பண்றதுல என்ன ஆயிட போகுது? இந்த வீடியோ ஏற்கனவே சௌபா கிட்ட இருக்கே.
நல்ல வேளை நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஒருவேளை இந்த வீடியோ சௌபே கிட்ட இருந்தா இத கண்டிப்பா கோர்ட்ல கொடுப்பாங்க. ஆனா என்னுடைய சஜஷன் என்னன்னா, இது நீங்க லீகலா போகாதீங்க. நாம இந்த கேஸ்ல தோத்துருவோம். பிளஸ் சௌபே ஒரு பொலிட்டீஷியன். கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ண முடியும்? எங்களுக்கு இதுலதான் விருப்பம் இல்லையே. பையனுக்கு பிடிக்கல, பையன் குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே பிடிக்கல. மிஸ்டர் யாதவ், வாட் ஆர் யூ சேயிங்? நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்வீங்கன்னு தானே உங்களை வர சொன்னேன். பையன் வேணும்னா முடியாதுன்னு சொல்லலாம். கட்டாயங்கிற பேர்ல இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லலாம். சோபே மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாரு, இந்த வீடியோ காட்டுவாரு. மாயாவும் ரன்பீரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதனால பையன் மேல இன்னொரு சார்ஜ் போடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டானு இன்னொரு சார்ஜ் போடுவாங்க. மாயா ஃபேமிலி மாயாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. ரன்பீர் என்கேஜ்மெண்ட் நேரத்துல போய் ப்ரொபோஸ் பண்ணா. அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலியோட கௌரவமே போயிடுச்சுன்னு. அதனால மாயாவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. அதனால ரன்பீர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோர்ட்டும் அதே தான் சொல்லும். நீங்களும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னா சார் நீங்க என்ன சொல்றீங்க? இது அதாவது மாயாவை ரன்பீர் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றீங்களா? அதாவது என்னுடைய பையன் இதுல இருந்து வெளியே வரவே முடியாதா? ஐ திங்க் இதுல இருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்கு. ஒருவேளை மாயாவும் அவங்க அப்பாவும் இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னா மட்டும்தான் இது நிற்கும். there is no other way. ஆனா அதை எப்படி அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க? ஐ நோ தட்ஸ் a problem. அவங்க பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனிவே எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஐ வில் கோ. ரன்பீர், பழையவே போகட்டும் விடு. நாமள இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவனுக்கும் அதிக அளவுல ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? எல்லா வழியும் மூடிருச்சு ஆலியா. இப்ப என்ன பண்றதுன்னு எதுவும் புரியல. இப்ப சட்டத்திலயும் வழி இல்லாம போயிடுச்சு. சொல்லப்போனா நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதே. ஐ டோன்ட் நோ ரன்பீர் எதுக்காக இப்படி சொன்னான்னு தெரியல. ஆனா அவன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒருவேளை நாம இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரணும்னா அது மாயா அப்புறம் அவங்க அப்பா கையில தான் இருக்கு. அவரே சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டா இல்ல, அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அப்புறம் அந்த சோபே அந்த ஆளு ரன்பீர் பின்னாடியே நிக்கிறான். அப்புறம் அந்த மாயாவும் அவனை விட மாட்டா. அட, ரன்பீர் மாதிரி ஒரு பையன் அவளுக்கு எங்க இருந்து கிடைப்பான்? விக்ரம், சௌபே சீனியர் கூட எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே. ஐயோ, திலகம் வைக்கணும்ல, கல்யாணம். திலகம் போய் எடுத்துட்டு வா. 1 செகண்ட். இந்த குங்குமம். நல்லா இருக்கனா? நியூலி மேரிட் மாதிரி. ரெடி? எதுக்கு இப்படி ஒரு போஸ்? கொஞ்சம் நல்லா போஸ் கொடுங்களேன். நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ரன்பீர், நீ ஒரு வேலை பண்ண. அவ ஷோல்டர் மேல கைய போட. நைஸ். இடுப்புல கைய போடு. இடுப்பு பிடிச்சுக்க. ஐயோ, போதும் போதும். அதாவது நீங்க என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியா? இப்பதான் ஜஸ்ட் கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்சம் மரியாதையா இருக்கணும்ல. போதும், இந்த போட்டோ போதும். அட, இன்னொரு போஸ்ட்ல போட்டோ எடு. போதும் 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 எடுத்தாச்சு. ப்ரூஃப்க்கு இந்த போட்டோ போதும். பாரு. சரி, அதெல்லாம் விடு. என்கேஜ்மெண்ட்ல வந்து ஏதாவது கதை சொல்லணும்ல, என்ன சொல்றது? சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து
அப்படியா? இவ்வளவு பணமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க ப்ராப்ளம் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா சார், உங்களுக்கே நல்லா தெரியும். சோபி சார பத்தி தான். அவர் உங்களோட ஜூனியர் இல்லையா? அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாரு. அவர் உங்க பேச்சையும் கேட்பாரு, நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறவாரு. சொல்லுங்க சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம், அது என்னன்னு நானே சொல்றேன். என்னோட பையனை கட்டாயப்படுத்தி அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட பவரை சாரி டு சே தப்பா யூஸ் பண்ண நினைக்கிறாரு. ஆமா, நானும் இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ஆமா, நாங்க என்ன விரும்புறோம்னா நீங்க பாருங்க, இந்த பார்ட்டி ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இது எங்களுக்கு தேவைப்படாது. அப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஜோபே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். குறுகிய காலத்துல அவர் ரொம்ப டாப்ல வந்துட்டாரு. பார்ட்டியோட ஹை கமாண்ட்ஸ் கூட அவரை ரொம்ப நம்புறாங்க. அப்புறம் எலெக்ஷனும் வருது. அப்புறம் ஒழுங்கா மெசேஜ் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, இவங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட தைரியமா சொல்லுங்க. ஜெய்ஹிந்த். அப்புறம் ஆலியா மேடம், சௌபே சார் பண்ற இந்த கல்யாணம் நடக்கட்டும், விட்டுருங்க. அனாவசியமா கல்யாணத்தை நிறுத்தி போய் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. சரிங்க, தேங்க்யூ சார். போயிட்டு வரேன். இங்க பாரு, ரொம்ப போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். You was so good yaar. ஏதாவது சொன்னியா? இல்லையே, எதுவும் சொல்லலையே. இல்ல, நீ இப்போ ஏதோ சொன்ன. நான் சொன்ன ஒண்ணும் இல்ல, nothing. You just said something. நீ ஏதோ சொன்ன. அட ஒண்ணும் இல்ல, I said nothing. Come. உன்னோட சார்ஜர், நீ சார்ஜர் மறந்துட்ட. நீ என் கூட வரவே இல்ல. இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா? அப்படின்னா? அட கமான்யா, என்கிட்ட நீ சொல்லலாம், நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. காதல், அன்பு, பாசம். பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா பொண்ணு தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா. இது ரொம்ப நாள் ஓடாது. உன்னோட கண்ணுல காதல் தெரியுது, எனக்கே தெரியுது. அவளுக்கு எப்படி தெரியாம போகும்? 2 பேரும் சீக்கிரம் சொல்லிடுவாங்க பாரு. உண்மையாவா? பொண்ணும் தான் அவனை காதலிக்கிறா, உனக்கு தெரியலையா? என்ன ரன்வீர் கூட சேர்ந்து பார்த்ததும் எப்படி கொதிச்சு போயிட்டா தெரியுமா? ஜெலஸ் தான் காதலோட முதல் அடையாளம். ஜெலஸ் ஆனா அது என்னமோ உண்மைதான். அவளை நேரா கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணு. அதாவது இங்கேயும் அங்கேயும் நிக்க வேண்டாம். அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணும், காஃபி குடிக்கணும்னு டைம் பாஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை இவ காஃபி சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போக கூடாது. அதாவது இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லல்ல. அப்புறம் எதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்ற? போலாம், காஃபி குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இல்ல, அதான் நம்ம பிளான் பத்தி தெரியும்ல. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்ப டைம் வேஸ்ட் பண்ண அப்புறம் தூங்குறதுக்கு லேட் ஆகும், அப்புறம் எழுந்திருக்க லேட் ஆகும். அதனாலதான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சரி, போல. அப்புறம் டிம்பிள், நாளைக்கு காலையில உன்னை கூட்டிட்டு போக நான் வீட்டுக்கு வருவேன். ரெடியாரு, சேர்ந்து போலாம் என்கேஜ்மெண்ட் வென்யூக்கு. ஓகே, பை பை எவ்ரிவன். போலாமா? ஆஃப் கோர்ஸ். பை. குட் நைட். குட் நைட். நல்லா தூங்கு. நீயும் சீக்கிரமா தூங்கிடு. ரொம்பலாம் யோசிக்காத. என்ன கண்ணாலே அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுருவியா? சும்மா உணராது சஹனா. அட, நான் இப்ப பார்த்தேன். நீ எதை பாக்கணும்னு நினைக்கிறியோ அதை தான் பாக்குற. சரி, அப்படி நான் என்னதான் பாக்குறேன் அது சொல்லு. எனக்கு என்ன பாக்குறேன்னு சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? தலை வலிக்குது.
ஆமா ஆமா, தலை வலிக்கும் தான். என்ன நீ மாட்டிக்கிட்டல பிராச்சி, எல்லாரும் கையும் களவுமா மாட்டிப்பாங்க. ஆனா உன்னோட கண்ணை இன்னைக்கு நான் உள்ள போறேன். அட பிராச்சி, டிம்பிள் ரொம்பவே சரியா சொன்னா. பிராச்சிக்கு சீக்கிரமே புரிஞ்சிரும்னு. ஏய், ரன்பீர் பிராச்சி ஜோடி ஆயிட்டாங்க. ஹேய் ரன்பீர். சம்பந்தி, எல்லாரும் இங்க கூட்டிட்டு வாங்க. வாங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வாங்க. அட ரிங் எங்க? ரிங் எடுமா. எடுத்து தரேங்க. அந்த ரிங்க கொடு. வாங்கிக்கமா. பிராச்சி இப்ப வரைக்கும் வரல. இப்ப நிச்சயம் வேற நடக்க போகுது. பிராச்சி எதை நினைச்சு இப்படி என்ன பழி வாங்குறான்னு தெரியலையே. அப்புறம் கூட பழி வாங்கிக்கலாம் இல்லையா? இந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததுன்னா அப்புறம் அவளை வாழ்க்கை ஃபுல்லா பழி வாங்கிட்டே தான் இருப்பேன். பாருமா, மோதிரத்தை ரன்பீருக்கு போட்டு விடு. ரன்பீர் தம்பி, உங்க வலது கையை கொஞ்சம் நீட்டுங்க. வலதுனா என்ன? ரைட். தெரியாதுப்பா எங்களுக்கு. ரைட் ரைட்டா தான் இருக்கும். அட மாப்பிள, கையை நீட்டுங்க. அட கையை நீட்டுங்க மாப்பிள. மா, மோதிரத்தை போடுமா. மாப்பிள, முகூர்த்த நேரம் முடிய போகுது. எப்பயாவது வந்துரு பிராச்சி. நான் அவளுக்கு மோதிரம் மாட்ட போறேன். அப்புறம் மாட்டிட்டேன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில் தான். மாயாவுக்கு மோதிரத்தை மாட்டி விடுங்க. நான் ரிங்க கொண்டு வர மறந்துட்டேன். ஐ அம் சோ ஸ்டூபிட். நான் எப்படி தப்பு பண்ணேன்னு தெரியல. ஐ அம் சாரி. எனக்கு இது முன்னாடியே தெரியும். நீங்க சந்தோஷத்துல ரிங்கே மறந்துட்டீங்கன்னு. அதனாலதான் நான் முன்னாடியே எக்ஸ்ட்ரா ரிங்க வாங்கி வச்சுட்டேன். அந்த ரிங்க எடுமா. கொண்டு வாமா. இந்தாங்க மாப்பிள, ரிங்க மாட்டி விடுங்க. சம்பந்தி, இந்த ரிங்கோட காசு நான் உங்ககிட்ட தான் வாங்குவேன்னு. பொண்ணுக்கு ரிங்க வாங்கி கொடுக்கறது மாப்பிள வீட்டு சைடோட கடமை. மாண்டி, வலது கையை நீட்டுமா. நிறுத்துங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. ரன்பீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யாருமா? நான் ரன்பீரோட ஒன் அண்ட் ஒன்லி வைஃப். ரன்பீரை கேளுங்க. நான் இருக்கும் போதே நீ இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணிக்கலாம் ரன்பீர்? ஆமா, டிம்பிளோட குரலுக்கு என்னாச்சு? அப்புறம் இவ ஏன் முக்காடு போட்டிருக்கா? நெவர் மைண்ட், எப்படியோ வந்துட்டால. ஆனா நான் இவளை பார்க்காம இவதான் என்னோட வைஃப்னு நான் எப்படி சொல்றது? இங்க பாருமா, எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். 6 மாசத்துக்கு முன்னாடி இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னப்பா இது? நான் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ண? யார் நீ? எனக்கு இவ்வளவு தெரியாது. அட நீதான்ப்பா ரன்பீர், நீ ஒன்னும் ரோமியோலாம் இல்ல. அட நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த பொண்ணு தெரியாது. இது என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான்? ஆக்சுவலா அவன் ஆமா இவதான் என் பொண்டாட்டி, நான் இவளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி இருக்கணும். உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டேன்னு அவன் சாரி கேட்டிருக்கணும். இவன் என்ன வேற மாதிரி சொல்றான் பாரு. இன்னுமா புரியல? அவர் தான் உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாருல. ப்ளீஸ் ஜஸ்ட் கோ. அது எப்படி போக முடியும்? நான் தான் முக்காடு போட்டிருக்கேன்ல. என் முகத்தை பார்க்காம உனக்கு நான் எப்படி அடையாளம் தெரிவேன் ரன்பி? இங்க பாருமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்ல. என்ன நீ யாருனாலும் கூப்பிடாத. இங்க பாரு பிராச்சி, நீ இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதியா? நீ என்ன யாருன்னு கூப்பிடாத. நீ என்ன யாருன்னு கூப்பிடாத. இங்க பாரு யார். இங்க பாரு, நீ யாருன்னு கூப்பிடாத. இங்க பாரு, நீ யார வேணாலும் இரு, ஆனா மரியாதை இங்க இருந்து போகலன்னா. ஒன் செகண்ட் ஆண்டி, ஒன் செகண்ட். நீதான் என்ன காப்பாத்த வந்தவளா? இது கூட உனக்கு தெரியலையா முட்டாள்? நீ எப்போ என்கிட்ட வந்து யாருன்னு சொன்னியோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்ன காப்பாத்த வந்தவன. அப்புறம் அது வந்து சரி. அம்மா மாயா,
ரன்பீர் உனக்கு தான் சொந்தம். அவன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். உங்க அம்மா நான் கண்டிப்பா எலெக்ஷன் ஜெயிப்பேன்னு சொன்னால அதே மாதிரி உன்னுடைய கல்யாணமும் ரொம்ப பிரம்மாண்டமாவே நடக்கும். ஆனா ரன்பீர் வந்தாதானே இது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஆமா, அந்த பொண்ணு டிம்பிள் இல்லனா வேற யாரு? ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. போ. வாங்க வாங்க. என்னாச்சு? ஏய் தள்ளி போ. என்ன காரியம் பண்ற ப்ரோ? ப்ரோ என்ன நடக்குது? நான் சொல்றேன்ப்பா. முக்காடுக்குள்ள பிராச்சி தான் இருக்கா. என்னது? பிராச்சியா? எஸ். மாப்பிள்ள நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? அத எல்லாத்தையுமே நாங்க முழுசா நம்புறோம். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றதா உண்மையா இருக்கும். எனக்கும் தான். ஏன்னா என்னுடைய பையன் என்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டான். கண்டிப்பா பண்ண மாட்டான். ஐ லவ் யூ செல்லம். ஏய், உன்னோட எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த முக்காடு போட்டிருக்காளே, இவ உன் பொண்டாட்டி இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டா கூட ஆக முடியாது. ஐயோ பாட்டிமா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பாட்டின்னு சொல்லுவ? அட பாட்டியோ பேத்தியோ எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. விஷயம் இதுதான். இங்க பாருமா, தயவு செஞ்சு என் பையனோட நிச்சயதார்த்தத்தை கெடுத்துறாத. அச்சோ, நான் இப்ப என்ன சொன்னேன்? என்கேஜ்மென்ட் நடக்கணுமா? இல்ல நடக்கூடாது. இந்த பாரு பொண்ணு, உன்னுடைய பேர் ஒன் செகண்ட். அந்த பொண்ணோட பேர் எதுவா வேணாலும் இருக்கட்டும். இவ என்னோட பொண்டாட்டி தான். மிஸ்ஸஸ் கோலி. மிஸ்ஸஸ் கோலி. என்ன மிஸ்ஸஸ் கோலியா? முதல்ல எனக்கு அவ அடையாளம் தெரியல. ஏன்னா அவ முக்காடு போட்டிருந்தா. அதனாலதான் எனக்கு சரியா தெரியல. நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரன்பீர், நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. நீ ரொம்ப அப்பாவி. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் உன்னை மிரட்டினால என்ன? இந்த முக்காடுக்குள்ள வேற என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்கா சொல்லு, நான் அவளை பாத்துக்கிறேன். வேற என்ன வச்சிருக்கா சொல்லு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ பேய் எல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, நாங்க பாத்துக்கிறோம். என்ன சொன்ன கேட்கணும். இங்க பாரு ரன்பீர், நான் என்ன சொல்ல இல்லம்மா, எனக்கு டென்ஷன் இல்ல. அம்மா, அவ நம்மளோட பிரஷரை குறைக்க வந்திருக்கா. அண்டர்ஸ்டாண்ட்? நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவும் கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. உங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்க ஏன் என்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன பிரிச்சு சந்தோஷமா வாழ விட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு புரியாதா? சொன்ன கேளு. இது பாருங்க, மோதிரத்தை மாத்தி நிச்சயம் பண்ணுங்க. இல்ல. அட பல்லவி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்காக மாயாவோட மாய வலையில அவனை விளைவிக்கிற. அவன் வாழ்க்கை அழிச்சிடாத. அதான் நானும் சொல்ல வரேன். முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி இந்த நிச்சயத்தை நம்ம முடிச்சிருவோம். அட இல்ல, அதெல்லாம் நடக்காது. நீங்க யாரும் நம்பல. உங்களுக்கு ஆதாரம் வேணும்ல? ஆதாரம் தானே வேணும். ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதுதான் போட்டோ. அட பிராச்சி, நீ என்ன காரியம் பண்ற? போட்டோல டிம்பிள் தானே இருக்கா? நீ இப்போ மாட்டிக்க போற. அட்ரா சக்கா நானா, போட்டோல கூட முக்காடு போட்டுட்டு தான் இருக்க. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் பிராச்சி. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இது போதும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கல்லுவோட கடையில இருந்து நாங்க மாலை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் நாங்க கல்யாணம் கட்டிக்கிட்டோம். தாலியும் கட்டினாரு. இப்படி புனிதமான கல்யாணத்தை இப்படி அவமதிக்கிறீங்களே, இதெல்லாம் பெரிய பாவம். ஏய் முக்காடு போட்ட பொண்ணே, எங்களுக்கு எல்லாம் என்ன மூளை இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ அம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல சர்ச்சில் கல்யாணம் பண்ணிருந்தாலும் சரி, நாங்க இந்த கல்யாணத்தை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அம்மா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு கூட மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதாம்மா, ரைட் பக்கம் இருக்காளே அந்த பொண்ணை பாருமா, நல்லா பாருமா. கண்ணுல ஏதாவது விழுந்துருச்சாப்பா? ஏன் கேக்குறேன்னா, நீ பேசும்போது கண்ணை சிமிட்டி பேசுற. மருமகளே, பிரச்சனை யாருக்காவது வரும்போது அவங்க கண்ணு இப்படிதான் அவங்க தொடர்ந்து சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டி, பிரச்சனை வரப்போறது இல்ல, பிரச்சனை போகுது. இங்க பாருங்கம்மா, என்னோட லெஃப்ட்ல இருக்கே அது ரைட்டு கிடையாது. ஆனா என்னோட ரைட்ல இருக்கிறது தான் ரைட்டு தாம்மா, ரைட்டு. She's right. எனக்கு ஒண்ணும் புரியல ரன்பீர். உன்னால எங்க மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. ரன்பீர், நீ வா வந்து இந்த அம்மாவை அனுப்பிச்சு. முக்காடு போட்டிருக்காளே, அது உன்னோட ஃப்ரெண்டா? அம்மா, அது பிராச்சிமோ, நான் சொல்றத நம்புங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும்பா. நீ சந்தோஷமா இருக்கல்ல, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். உன் சந்தோஷத்துல தான் எங்க சந்தோஷம் அடங்கி இருக்கு. நீ என்ன சொல்றியோ அது எங்களுக்கு சம்மதம். என்ன இவ்ளோ சீக்கிரம் எப்படி நீ ஒத்துக்கிட்ட? இங்க பாருங்க அத்தை, இவங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. அம்மனே சந்தோஷமா இருக்கும்போது நாம ஏன் தடுக்கணும்? எக்ஸாக்ட்லி. அட என் மருமகளே, சரி வா ரன்பீர், நாம இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். உன் மரியாதை எல்லாம் ரொம்ப நல்லா தெரியுது. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். யாராவது சொல்லுங்கடா. போலாம். ரன்பீரே போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இங்க வேலை? வாங்க போலாம், வாங்க, லெட்ஸ் கோ. எல்லாரும் அதே இடத்துல அப்படி இல்லைங்க.
நீங்க வேற அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கலாம், நாங்க இல்ல. ரன்பீருக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் பொண்ணு கூட மட்டும்தான். இப்ப எங்க முன்னாடியே நீங்க அவங்கள வற்புறுத்த பாக்குறீங்களா? ஒரு கல்யாணான பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? இது 2வது கல்யாணம் சட்டப்படி குற்றம். அப்புறம் நீங்க சட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா பேசுறீங்களா? நல்லா தெரியும். ஆனா நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம பண்றீங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த பொண்ணோட உரிமையை பறிச்சீங்கன்னா அப்புறம் உங்க பொண்ணு மாயாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இல்ல 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 ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னால மாயாவுக்காகட்டும் எந்த ஒரு பொண்ணுக்கா இருக்கட்டும் எந்த கெடுதலும் ஏற்படக்கூடாது. நான் ரன்பீர் என்ன ரன்பீர் எங்க இருக்க? இங்க வா. பாத்தீங்களா, பயப்படுறாரு என் புருஷனாச்சே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ரன்பீர் என் மேல உயிரே வச்சிருக்கோம். ப்ளீஸ் என்கிட்ட இருந்து என் காதல பறிக்காதீங்க. உங்க பொண்ணு வேற பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அவளுக்கு யார் வேணாலும் கிடைப்பாங்க. ஆனா நான் ஒரு ஏழை. என்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் ஒரு புருஷன், ஒரு ஃபேமிலி, மரியாதை, இதை தவிர எங்க கிட்ட வேற எதுவும் இருக்காது. என் புருஷனை எங்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. ஒருவேளை என் புருஷனை நீங்க எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டா அந்த கடவுள் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. என் வாயால அந்த கடவுள் உங்களை தண்டிச்சிருவாருன்னு சொல்ல வச்சிடாதீங்க. நான் யாருக்கும் எந்த சாபமும் கொடுக்க விரும்பல. என்னோட ஆசை என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். உங்க பொண்ணுக்கு இந்த ஊர்ல நல்ல பையனா கிடைப்பான். என் அப்பாவி புருஷனை ஏன் இப்படி துரத்துறீங்க? என்ன சொல்றீங்க? அதனால நீங்களும் வாழுங்க, எங்களையும் வாழ விடுங்க. நான் என்னோட உரிமையை மட்டும் கேட்கல, நான் என் வாழ்க்கையை உங்ககிட்ட பிச்சையா கேக்குறேன். அழகமா அழத செல்லம், நாங்கெல்லாம் தான் உன் கூட இருக்கோம்ல. உன்னோட உரிமையை யாரும் பறிக்க முடியாது. அழதுன்னு யாருக்கும் சாபம் கொடுக்காத, சரியா? நானும் யாருக்கும் கொடுக்க விரும்ப. இனிமே நீ யாருக்கும் எந்த சாபமும் கொடுக்காத. வாய் முடிக்கிட்டு இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? ஒரு நிமிஷம், இங்க இன்னும் எதுவும் முழுசா முடியல. நீங்க இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. இன்னும் பேச்சுவார்த்தை இருக்கு. நான் சொல்றது உங்க யாருக்குமே புரியாதா? அவ என்னோட பொண்டாட்டி. அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நானும் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏதோ புது டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது டிராமா மாதிரி தெரியுதா? இங்க என்னோட அப்பா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு பார்த்தா டிராமா மாதிரி இருக்கா? வேற என்ன சொல்றது? உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாதா? வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா அந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சரி, அப்ப சொல்லல, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹாப்பி. யூ சீட்டர். நீ இருக்கியே, நீ ரொம்ப பெரிய பொய்க்காரன். நான் போய் சொன்னேனா? அப்ப நீ பண்ண விஷயத்தை நான் சொல்லவா எல்லாரும் முன்னாடியும்? அப்படியா? நான் என்ன பண்ண சொல்லு. தேவையில்லாம என் வாயை கலராத மாயா. பரவாயில்ல சொல்லு, நான் என்ன பண்ண சொல்லு. உன்கிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்ல, நான் இங்க நிக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. நீ இவ கூட போக கூடாது. இப்படிப்பட்ட பொண்ணு கூட நீ போகவே கூடாது. நான் இந்த பொண்ணு யாருன்னு பார்க்காம விட போறதில்ல. மாயா மாயா மாயா. இவ மாயாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாங்க, இவ மாயாவோட ஃப்ரெண்டு தான். மாயாவோட முதல் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது இவ தான் ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ மாப்பிள்ளையும் இவ கூடவே வந்தாரே. இவங்க 2 பேருமே மாயாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்புறம் எப்படி எதிரிங்க ஆனாங்க? ஏய், நீ வாய் மூடு. கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இவ பேர் என்ன? பிராச்சி. இவ ஒண்ணு ஊர் நாட்டுல இருந்து வந்த பொண்ணு கிடையாது. என் பொண்ணு மாயாவோட ஃப்ரெண்டு, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டும் தான். இப்ப எதுக்காக அவ இங்க வந்திருக்கான்னு யாராவது கேட்டு சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளையும் அவளுக்கு சப்போர்ட் பண்றான்னு கேட்டு சொல்றீங்களா? ஆனா நீங்க கண்டிப்பா இதெல்லாம் இவ கிட்ட கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க. உங்களுடைய பிளானே இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாதுங்கிறது தான். அதான் இந்த கல்யாணத்துல யாருக்குமே விருப்பம் இல்லன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? இப்பதானே நீங்களே சொன்னீங்க, வற்புறுத்தி வாழ்றதுனால வாழ்க்கை பூரா பிரச்சனை தான் வரும். நீங்களே எல்லாம் தெரிஞ்சிருந்து ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கப்புறம் அந்த ப்ரப்போசல் விஷயம் இருக்கே, ரன்பீர் அன்னைக்கு ப்ரப்போசல் ஒண்ணும் பண்ணல. ரன்பீர் போதுமா, நீ வாயை மூடிட்டு இருந்த. என் பொண்ணுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் உன்னை எதுவுமே பண்ணாம இருக்கேன். இல்லனா நீ பண்ண காரியத்துக்கு இந்நேரம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை புடிச்சு கொடுத்திருப்பேன். ஆனா அப்படி நான் பண்ணல. அதனால நீ வாயை மூட்டி இங்க இருந்து போயிடு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அப்புறம் இங்க பாருங்க, அப்புறம் ஒரு போலியான பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வந்தனால உங்க என்ஜிஓவை நான் கேன்சல் பண்ண முடியும். ஒரு போலி கல்யாணத்தை வச்சு நீங்க நாடகம் ஆனதுனால உங்க மேல என்னால போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியும். உங்க நேரம் நல்லா இருக்கு, ஏன்னா நீங்க என் பொண்ணுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ரன்பீருக்கும் என் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா இந்த நிச்சயம் நடந்தே தீரும். கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். இப்பவே, இங்கேயே, இந்த நிமிஷமே கண்டிப்பா நிச்சயத்தை நடத்தியே காட்டுறேன். ப்ரோ, கேளுங்க.
இப்ப சொல்லுங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் வற்புறுத்த கூடாது ப்ளீஸ். இப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஐரே நிச்சயதார்த்தத்தோட மந்திரம் சொல்லுங்க. சொல்லிடுவான். சுக்லாம் பரதம் விஷ்ணம் சசிவர்ணம். நீங்க வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? ஆமா. சரி, எப்படி நடந்துச்சு? நீங்க நல்லா தானே பிளான் பண்ணீங்க, இருந்தாலும் சொதப்பிருச்சா? என்னாச்சு? நீ ஏன் சொல்லு. டிம்பிள் கடைசி நேரத்துல காலை வாரிட்டா. அவளுக்கு ஏதோ டெல்லியில ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அப்புறம் பிராச்சி அவளை கூப்பிட போனா, ஆனா அவ வீட்ல இல்ல. அண்ட் ஆப்வியஸ்லி பிராச்சி கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லாதனால அவளே ரன்பீரோட ஒய்ஃபா அங்க நடிக்க வந்துட்டா. பிராச்சி, நான் தான் சொன்னேன்ல முகம் தெரியாத ஆளை தான் கூட்டிட்டு போகணும்னு. நான் முக்காடு போட்டுட்டு தான் போனேன். அப்புறம் என்ன? டிம்பிள் என்ன பண்ணுவாளோ அது அப்படியே இவ அழகா அங்க பண்ணா. ரொம்ப அழகா டூப்ளிகேட் ஒய்ஃபா நடிச்சா. அப்புறம் அங்க வந்து ரன்பீர் தான் என் புருஷன், அவனை வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படி இப்படின்னு சொன்னா. கிட்டத்தட்ட அவங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் மாயாவோட அம்மா கூட இந்த கல்யாணம் வேணா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, டிம்பிள் மாதிரி அதிர்ஷ்டமும் நம்மள காலை வாரி விட்டுடுச்சு. உண்மையே சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் லூசு மாதிரி அங்க கிளம்பி போயிட்டேன். நான் போயிருந்திருக்கவே கூடாது. நீங்க முன்னாடியே சொன்னீங்க முன்ன பின்ன தெரியாத ஆளதான் அந்த இடத்துக்கு நடிக்க அனுப்பணும்னு. அப்படி இருந்தும் நான் என்ன பண்றது? டிம்பிள் திடீர்னு இல்லாததுனால நான் பேனிக் ஆயிட்டேன். ரன்பீரோட என்கேஜ்மெண்ட் வேற எந்த பொண்ணு கூடயும் மாயா கூட நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதான் நானே கிளம்பி போயிட்டேன். ஐ நோ நான் முக்காடு போட்டிருந்தேன், பட் how can I be so stupid? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ரன்பீருக்கும் மாயாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அம்மா, I'm stupid. பிராச்சி, அவங்க எல்லாம் உன்னை பார்த்ததும் கோவப்பட்டிருப்பாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க? முதல்ல கோவப்பட்டாங்க தான், அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்க. அவர் சொன்னாரு, என் பொண்ணோட நிச்சயதார்த்தம், அதனால உங்க யாரையும் தண்டிக்க மாட்டேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க எங்க எல்லாரையும் ஹோலிக்கும் வர சொல்லிட்டாரு. நீயும் எங்க கூட வரணும், ஓகே? இல்ல, நான் வரமாட்டேன். ஏன்? இத பாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான், புரியுதா? நாம அங்க போலன்னு வை, இப்ப எப்படி நிச்சயம் நடந்ததோ அதே மாதிரி கல்யாணமும் நடந்துரும், சரியா? நீயும் அங்க வந்தா உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்புறம் தெரியாத முகம் ஒருத்தங்க அங்க வந்தா நல்லா இருக்கும்னு நீ தானே சொல்லிட்டு இருந்த. அதாவது நீ கூட இருந்தா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு நல்லது நடந்தே தீரும். நீ எங்க கூட வாயேன். இல்ல, நான் ஹோலிக்கெல்லாம் வரல. அட, ஆனா ஏன் வரமாட்டேன்னு காரணம் சொல்லு. அம்மா ஹோலி கொண்டாட மாட்டாங்க. நானும் சித்தி ஹோலி கொண்டாடி பார்த்ததே இல்ல. ஆனா ஏன்? அவரு எங்க எல்லாரையும் ஹோலி கொண்டாட வீட்டுக்கு வர சொல்லி இருக்காரு. நீயும் எங்க கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஹோலி அப்ப அவரோட தான் கொண்டாடுவேன். அவரும் என் கூட மட்டும்தான் கொண்டாடுவாரு. அவர் இல்லாம ஹோலியை கொண்டாடுறதோ இல்ல அதை பத்தி யோசிக்கிறதோ என்னால முடியாது. அவர் இல்லாம என்னோட வாழ்க்கையில இருந்த வண்ணமே போயிடுச்சு. அப்புறம் எப்படி உன் கண்ணத்துல நான் வண்ணத்தை பூசுறது, உன் கூட ஹோலி கொண்டாடும் போது இருந்த சந்தோஷம் அப்புறம் என் வாழ்க்கையில இருந்ததே இல்ல. பிரயா, என்னோட வானவில்ல உன் பேர் தான் எழுதியிருக்கு. நீ இல்லாததால எனக்கு எந்த ஒரு வண்ணமும் முக்கியம் இல்லை.
ஹோலியை கொண்டாட போறதில்ல. யாரையும் எனக்கு கலர் பூசவும் விட மாட்டேன், நானும் பூச போறதில்ல. என் முகத்துல கலர் பூசுற உரிமை முதல்ல உங்களுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும். நீங்க இல்லாம ஹோலி கொண்டாடுறதே நிறுத்திட்டேன். நீங்களும் நான் இல்லாம ஹோலி கொண்டாடாம இருக்கீங்களா? 20 வருஷமா நான் ஹோலி கொண்டாடவே இல்லை. நீ எப்ப என் கூட இருக்கிறியோ அப்பதான் நான் ஹோலி கொண்டாடுவேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஹோலி கொண்டாடுற நாள் வருமா? நான் என் பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ரன்பீரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். அதாவது எல்லாத்தையும் சரி பண்ண இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பட் என்னால சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு முக்காடே சமாளிக்க முடியல. சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? ஐ அம் சோ ஸ்டூபிட் அம்மா. நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். நீ இருக்கியே, இப்படி வா. உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ எப்பவும் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்க. நீ முயற்சி பண்ணிருக்கல, அதுவே பெரிய விஷயம். அது போதாதா? எல்லாராலையும் முடியாது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா என்னால கூட முடியாது தெரியுமா? அப்புறம் வாழ்க்கையில நல்ல வேலையும் கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா அதோட விளைவுகள் நல்லதா தான் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளோட வேலை முயற்சி பண்றது. அதோட விளைவு நம்ம கையில இல்லம்மா. அதுவும் இல்லாம அவனோட சிச்சுவேஷன் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு. உங்களால லீகலா சண்டை போட முடியாது. ஏன்னா மாயாவோட அப்பா ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன். அவங்க கூட எல்லாம் சண்டை போடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். இவ்ளோ பிரச்சனை இருந்தோம் நீ முயற்சி பண்ணிருக்க. சக்சஸ் ஆகலன்னா என்ன, பரவாயில்ல விடு. வேற ஏதாவது கேட்கணுமா? அங்க இங்க பாரு. என் ரூம் வரைக்கும் எதுக்கு வந்த? ஏதோ கேட்க வந்தல, கேளு. ஐ நோ உங்களுக்கு ஹோலி கொண்டாட சுத்தமா பிடிக்காது. அதாவது எங்கெல்லாம் ஹோலி கொண்டாட்டம் நடக்குதோ அங்க வர்றதுக்கு உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணவோ ஃபோர்ஸ் பண்ணவோ வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு இருக்கிறது இதுதான் கடைசி வாய்ப்பு எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு. அதனால நீங்க நாளைக்கு எங்க கூட ஹோலி கொண்டாட வருவீங்களா ப்ளீஸ்? அங்க வந்து நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? நீங்க அங்க இருந்தாலே, அதாவது சரிதா ஆண்டி ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. ஒருவேளை நீங்க அங்க இருந்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்க அந்த சிச்சுவேஷனை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்மா. அதாவது ஐ அம் வெரி ஷூர் நீங்க அங்க இருந்தாலே எல்லாம் தன்னால சால்வ் ஆயிடும். நீங்க கண்டிப்பா ஏதாவது தீர்வு கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுவீங்க. அதனால ப்ளீஸ் நாளைக்கு நீங்க வாங்கல. அப்புறம் மாயா வீட்ல பார்ட்டி நடக்கிறதா இருந்துச்சுல்ல, இப்ப அங்க நடக்கல. ரன்பீர் போன் பண்ணியிருந்தான். நாளைக்கு பார்ட்டி அவங்க வீட்ல தான் நடக்குதாம். அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த வீடும் தெரியும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்குமா? ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கல. ஓகே, உனக்காக நான் வரேன். ஆனா ஹோலி கொண்டாட மாட்டேன். நோ ஹோலி, நோ கலர்ஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க தான் பெஸ்ட்.
வாங்க வாங்க வெல்கம் வாங்க வாங்க ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹாப்பி ஹோலி இந்தாங்க இந்தாங்க பூசிக்கோங்க அம்மா ஹோலி கொண்டாட மாட்டாங்க அதாவது நான் இங்க அம்மாவை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன், அதான் வந்தாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அவ சும்மா சொல்றா. அவளோட அன்பை தான் எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்றா. ஆக்சுவலி நான் வரதா தான் இருந்தது ரன்வீர்க்காக. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி ஹோலி. தேங்க்யூ. இங்க எல்லார் முகத்திலயும் கலர் பூசி இருக்கு, ஆனா நீ மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படியே பிளெயினா இருக்க. ஓ இல்ல அது என்னன்னா ரன்பீர் வந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கான். அதாவது இன்னைக்கு அவன் எல்லாருக்கும் கலர் பூசுவானா, ஆனா இவன் மேல கலர் பூச முடியாதான். எக்ஸாக்ட்லி, அதான் சேலஞ்ச். நைஸ். நான் போய் மீராவை பார்த்துட்டு வரேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாய், ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அழகா இருக்க. முதல் தடவை வரல, அடுத்த தடவையும் வருவ. ஏன்? ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப போரிங்கா இருக்காங்க. சும்மா ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலின்னு சொல்லிட்டு நெத்தில கலர் பூசிட்டே இருக்காங்க. புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பூசிக்கிட்டு வண்ணமயமா இருக்காங்க. நீ அதையும் பண்ணல. ஓ யாரும் எனக்கு கலர் பூச முடியாது. இன்ஃபேக்ட் நீயும் தான். இது வரைக்கும் என்ன மாதிரி ஒருத்தைய சந்திச்சிருக்க மாட்டேன், அதான் ஜெயிச்சிட்டு வந்திருக்க. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? எல்லா இடத்துலயும் நீ இருந்திருந்தா என்ன தோக்கடிச்சிருப்பியா? என்னால ஜெயிக்கவே முடியாதா? சொல்றியா இல்ல கேள்வி கேக்குறியா? ஏதோ ஒண்ணு நீயே வச்சுக்கோ, ஆனா என்ன ப்ரோவோக் பண்ணாத. இல்லன்னா இந்த ஹோலி பண்டிகையில உன் சேலஞ்ச் எல்லாம் பறந்து போயிடும். ஓ உன்னை ஃபோர்ஸ் பண்ண கூடாதா? உன்னை ஃபோர்ஸ் பண்றனே வச்சுக்கேன். நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ண முடியும்? ரன்பீர், இங்க பாரு, கடைசி ஒரு வாட்டி உன் முகத்தை பாத்துக்கோ. என்ன கூடிய சீக்கிரம் உன் முகத்தை உன்னாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? ஆமா, பாக்கலாம் பாக்கலாம். அட்ரஸ் அக்கா, சேலஞ்சுக்கே சேலஞ்சா? பிராச்சி, இங்க என்னென்ன கலர் இருக்கோ எல்லாத்தையும் ரன்பீருக்கு பூசிடு. என்ன? அப்படியா? ஹாப்பி ஹோலி. இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஓ என்கிட்ட சொல்லாமே பின்னாடில இருந்து கலர் பூசிட்டா இவனை நான் விட மாட்டேன். நெல்லு.